இப்போ வந்து அருண்குமார் அப்படிங்கிறவங்க வீட்டுக்கு வந்து நாங்க போறோம். அவங்களுக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் அப்படின்ட்டு வந்து ஊர்ல ஒருத்தவங்க வந்து ஷேர் பண்ணாங்க. சரி அவங்க பார்த்துட்டு போலாம் அப்படின்ட்டு வந்திருக்கோம். என்ன டீடைல்னு சொல்லி கேட்கலாம்னு சொல்லிட்டு. இதுதான் அவங்க வீடு. போய் பார்ப்போம். இட்லி கடை போட்டிருக்கீங்க ஏமா? ஆமாங்க. இது இங்கதான் இட்லி இது பண்ணுவீங்களா? ஓ, இட்லி உள்ள ஊத்தி வச்சுக்குவே. உள்ள அடுப்பு இருக்குது. ஓ, நைட் மட்டும் டிஃபன் நைட் இல்லைங்களா? மட்டும் டிஃபன். ஓகே ஓகேங்க, உட்காருங்கம்மா. ஓ, இங்க வந்து இட்லி கடை. ஆமா. ஓகே. நீங்க மட்டும் செய்யறீங்களா? ஆமாங்க, நான் மட்டும் தாங்க. ஓ, பையனுக்கு உடம்பு சரியில்லாதனால வந்து நீங்க செஞ்சு இது பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா. நீங்க ஒருத்தரே வியாபாரம் பார்க்கணும் இல்லையா? உள்ள வருங்க, எங்க பொண்ணு வருங்க, சின்ன பொண்ணு வேலைக்கு போயிட்டு வந்து கூட இருக்கு. எந்த கூட கொஞ்சம் 10 மணி வரைக்கும் 10 மணி வரைக்கும் நீங்களே பாத்துக்குவீங்க வேலையெல்லாம்? வேலையெல்லாம் நானே பாத்துக்கோனுங்க. ஓ, சரி சரிங்க. எல்லா வேலையும் நான் பாத்துட்டு புள்ள வந்து கடைக்கு நிக்கி. ஓகே ஓகே. அப்புறம் எங்க அக்கச்சி வந்தாங்க, தேங்காய் ஆட்டி. கல்யாணம் எல்லாம் வந்து பண்ணல இவருக்கு? கல்யாணம் எல்லாம் பண்ணல. ஏங்க கல்யாணம் ஏன் பண்ணல? அதான் முதல்ல குடிச்சு போட்டு இப்படி நம்ம ஆட்டம் கட்டிட்டு இது பண்ணிட்டு இருந்ததுனால நாங்களும் விட்டுட்டோம். கல்யாணம் முடிச்சது ஒரு பொண்ணோட வாழ்க்கை இதாயிட்டு இல்லைங்க. அதனால சரி சம்பாதி. இப்ப ஹார்ட் ப்ராப்ளம் நல்லா ஆச்சுன்னா வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணி நல்லா இருந்தா. இப்ப உங்களுக்கு அவரு அம்மாவும் பையனும் மட்டும்தான்? ஆமாங்க. உங்களுக்கு 65க்கு மேல ஆச்சா? 65 ஆச்சு. ஓகே ஓகேங்க. வணக்கம், என் பேர் அருண்குமார். குனியமுத்தூர்லேருந்து நான் பேசுகிறேன். எனக்கு கொஞ்சம் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது. உடல்நிலை கொஞ்சம் மோசமாக இருக்குது. பிரபஞ்சம் ட்ரஸ்ட்லேருந்து நான் அவங்கள அணுகியிருந்தேன். அப்போது டாக்டர் சொல்லியிருந்தாங்க, இன்னும் கொஞ்ச நாள் தான் இருதயத்தை மாற்று அறுவை சிகிச்சை பண்ணுவோம், அதுக்கு 1.25 கோடி ரூபாய் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஏழ்மையில் இருக்கிறங்காட்டிக்கு எனக்கு அந்த அளவுக்கெல்லாம் முடியல. நான் பிரபஞ்ச ட்ரஸ்ட்டை நாடினேன். அப்புறம் அவங்க ஏதோ உதவி செஞ்சு தரேன்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு இன்னொரு ஒரு மாதத்துலேயோ இல்லை 2 மாதத்துலேயோ பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டாங்க டாக்டர்ஸு. இப்போதைக்கு நான் மருந்து மாத்திரைகள் மட்டும்தான் சாப்பிட்ருக்கேன். தூங்குறதுக்கே ரொம்ப மூச்சு விடுறதுக்கு தூங்குறதுக்கே ரொம்ப சிரமமாக இருக்குது. ஏதோ உங்களால் முடிஞ்ச உதவிகளை நீங்கள் செய்யுங்க. ஏதோ உதவி செய்யுங்க எங்களுக்கு. நாங்கள் ரொம்ப ஏழ்மையானவங்க. பையனுக்கு நல்லது செஞ்சு நீங்கள் நான் டிஃபன் காரை வச்சு இதை வச்சுட்டு இது பண்ணிட்டு இருக்கேன். இவர் பேர் வந்து அருண்குமார். கோயம்புத்தூரில் குனியமுத்தூரில் இருக்காங்க. இவருக்கு வந்து மேரேஜ் ஆக கிடையாது. ஒரு வயசான அம்மா, இவரும் தான் வந்து வாழ்ந்துட்டு வராங்க. அம்மாவுக்கு வந்து 67 வயசு ஆச்சுங்களாமா. இவருக்கு வந்து 42 வயசு ஆச்சு. இந்த மேரேஜ் ஆக கிடையாது. ஹார்ட்டில் வந்து பம்பிங் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்களாம். ஐசியில் தான் வச்சுருந்துருக்காங்க. முடியாத பட்சத்துக்கு வந்து அவங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருந்தாங்க. அங்கேயும் வந்து ஒரு 7 days வந்து ஐசியில் வச்சுட்டு அவங்கள அனுப்பி விட்டுட்டாங்க. இப்போது அந்த ஹார்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு சொன்னால் வந்து 1.25 கோடி ஆகும்னு சொல்கிறாங்க. 1 கோடியே 25 லட்சம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணி இவங்களுக்கு ஃபண்ட்ரைஸ் பண்ணி தான் வந்து நம்ம வந்து ஹார்ட்டு சர்ஜரி பண்ண வேண்டியதாக இருக்குது. தயவு செஞ்சு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை, அது 1 ரூபாவாக இருந்தாலும் சரி, நீங்கள் இவருக்காக வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுங்க தயவு செஞ்சு. அது சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க.
அந்த குறுகிய காலகட்டம் தான் சொல்லியிருக்காங்க. அதனால் குயிக்காக எந்த அளவுக்கு வந்து இந்த வீடியோவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பை வந்து நம்ம பண்ணி உங்களால் எவ்வளோ அமௌண்ட் முடியுமோ அதை வந்து ஷேர் பண்ணி அவங்களுக்கு ஒரு உயிர் பிச்சையாக வந்து நீங்கள் போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். தயவு செஞ்சு இந்த வீடியோ யார் பார்த்தாலும் வந்து ஷேர் பண்ணுங்கள்.